श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै, रत्यै नमोऽस्तु रमणीयगुणार्णवायै, शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै, पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै, नमोऽस्तु नालीकनिभाननायै, नमोऽस्तु दुग्धोदधिजन्मभूम्यै, नमोऽस्तु सोमामृतसोदरायै, नमोऽस्तु नारायणवल्लभायै. கனகதாராஸ்தோத்திரத்தில் இது 11th and 12th verses. இப்போ இந்த ரெண்டு வேர்சஸும் இந்த ரெண்டு பாட்டும் பார்க்கலாம் இன்றைக்கி. இதுக்கு முன் ஆடியோவில் 10 பார்த்தோம் இல்லையா, 10வது வரைக்கும். அந்த 10 பாட்டுலேயும் தேவியை, லக்ஷ்மி தேவியை திரும்பி பார்க்க சொல்லி கேட்டு கெஞ்சி எல்லாம் பண்ணி ரொம்ப சாமர்த்தியமாக பேசி அப்புறம் அவங்க பார்த்து அவங்க மனசு இழகி கனகதாரை கொட்டினாங்க. அது வரைக்கும் பார்த்தோம். ஸோ 10வதுல அந்த ஐஸ்வர்யம் அந்த கொடுத்தாங்க. அந்த யாருக்காக அவர் கேட்டாரோ அந்த அம்மாவுக்கு புவராக வறுமையில் இருந்த அம்மாவுக்கு கனகதாரை கொட்டுச்சு அவங்க வீட்டு முன்னால். அதை பார்த்தோம். அது வந்தப்புறம் இப்போது நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு அம்மாவை தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி லக்ஷ்மி தேவியை புகழ்ந்தோம். அந்த நமஸ்தே நமஸ்தேன்னு தான் ஒரு சில ஸ்லோகங்க சொல்ல போகிறார். அதில் இது முதல் 2 பாட்டுங்க. இதில் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்பிரசூத்யை, அது முதல் லைன். ஸ்ருதி, நீ ஸ்ருதி மணி, நீ ஸ்ருதி, ஸ்ருத்யை அப்படின்னா அம்மா நீயே ஸ்ருதி, ஸ்ருதியானவள். ஸ்ருத்தின்னா வேதம். ஸோ நீயே வேதங்க அப்படின்னு சொல்லி நீ வேதமானவள், வேதம். அந்த வேதமாக இருக்கிறவளுக்கு நமஸ்தே, நமோஸ்து. நமோஸ்துனா நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரங்கள். அப்படி அந்த மாதிரி வேதங்களாக இருக்கிற நீ தான், நீயே வேதங்க தான். அப்படி இருக்கிறவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சுபகர்ம ஃபலப்பிரசூத்தியை. அந்த வேதங்க எதுக்கு இருக்குது நமக்கு? அந்த வேதங்க தான் நம்மளுக்கு சுப கர்மங்களை செய்ய சொல்லி கொடுக்குது. சுப கர்மங்கள் அப்படின்னா நல்ல காரியங்கள், குட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குது இல்லையா? அந்த வேதங்கள்லாம் எப்படி இருக்கணும், எதை மாதிரி வழிபடணும், வர்ஷிப் பண்ணணும், எப்படி பூஜைங்க பண்ணணும், எப்படி யாக யஜ்ஞங்க பண்ணணும், உலகத்துக்கு எப்படி எது பண்ணால் லோகக்ஷேமம் கிடைக்கும், அதெல்லாம் சொல்லியிருக்குது அந்த வேதத்தில். ஸோ அந்த சொல்லி கொடுக்குற வேதமாக நீ தான் இருக்கிற. அந்த வேதங்களால் எல்லாருக்கும் சுபகர்மா எப்படி பண்ணணுன்றத தெரிவிச்சிருக்கிற. அந்த மாதிரி பண்ணி உலகத்தில் வாழறவங்கள்லாம் இந்த வேதங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சுபகர்மாங்க பண்ணி பலம், அதுக்கேற்ற பலம் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி. ஒரு நல்ல காரியம் செய்தால் அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த பலத்தையும் நீ தான் கொடுக்குற. பல பிரசூத்தியை, அந்த பலம் செய்ய வைக்கிற, செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குற அந்த வேதத்தில் அவங்க செய்ய வைக்கிறவங்கள செய்தப்புறம் அவங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்குற. அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம் அப்படின்றது தான் இந்த முதல் லைன். ஸோ அம்மாவை லக்ஷ்மி தேவியை வேதமாக சொல்கிறாருங்க. நீ வேதங்கள், எங்களுக்கெல்லாம் தேவையான வேதங்களாக இருக்கிற. அந்த வேதங்க தான் நல்ல கர்மாங்களை செய்ய சொல்லி கொடுத்துருக்குது. அதை செய்கிறவங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்குற நீ. அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம். அது முதல் லைன். அதுக்கப்புறம் ரத்தியை நமோஸ்து, ரத்தியாக இருக்கிற நீ தான் ரதி, உனக்கு நமஸ்காரம். நமோஸ்து, உனக்கு நமஸ்காரம். என்னது ரத்தின்னா, இங்கே அந்த மன்மதனுடைய மனைவி ரத்தி இல்லை. இதில் இங்கே ரத்தின்னா
இன்ட்ரெஸ்ட், ஒரு செய்யறதுக்கான ஒரு உற்சாகம், ஆர்வம். இந்த வேலை செய்ய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் திஸ். அந்த மாதிரி உற்சாகமாக செய்யறது அது ரதி. ஆசையாக செய்யறது. எதை சொல்கிறாருன்னா அதே ஃபஸ்ட்டு லைன் கனெக்டட் தான். இப்போ வேதம் சொன்ன அந்த நல்ல சுபகர்மாங்களை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, அதை செய்ய சொல்லி அந்த இன்ட்ரெஸ்டாகவே நீ தான் இருக்கிற, அந்த இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் செய்வோம். அந்த மாதிரி அந்த ரத்தியாக நீ இருக்கிற, அதை செய்ய தூண்டி ஆர்வம் காட்டுற அந்த ஆர்வமே நீ தான் ரதி. உன்னை நினச்சாலே எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே நாங்கள் அதை செய்வோம். அந்த சுபகார்மங்களெல்லாம் எல்லாரும் செய்வோம். லோகக்ஷேமத்துக்காக எப்போவுமே நமக்காக மட்டும் செய்துக்கக்கூடாது. இந்த எது செய்தாலும் பூஜைங்களாகட்டும், யாக யஜ்ஞங்கள் எல்லாம் அந்த காலத்துலலாம் ரிஷிங்க அப்படி தான் செய்தாங்க. ரிஷிங்க அவங்களுக்காக செய்துக்கலையே. எல்லாமே லோக கல்யாணம், லோகக்ஷேமம். உலகத்துக்கு மழை இல்லையா, மழை கொட்டணும். மழை யார் ஒருத்தருக்கு மட்டுமா, எல்லாருக்கும் தானே. அந்த மாதிரி லோக கல்யாணம், உலகம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிறது தான் சுபகர்மா. அந்த மாதிரி நம்ம ஒரே செல்ஃபிஷாக எனக்கு நல்லா பணம் வரணும், எனக்கு நல்லா எல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு பண்ணுறதெல்லாம் அவ்வளோ நல்ல காரியங்கள் இல்லை. அந்த மாதிரி வேதம் அதில் அந்த மாதிரி சொல்லலை. வேதம் எல்லாரும் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குது. அதை செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு கூட நீ தான், அந்த ஆர்வமே நீ தான் ரத்தியாக இருக்கிற. உன்னை நினச்சா எங்களுக்கும் அந்த ஆர்வம் செய்யணுன்ற அந்த ஆசை ஏற்பட்டு ரமணீய குணார்ண வாயை அதை செய்து நாங்கள் அந்த மாதிரி நல்ல நல்ல சுபகாரியங்களை செய்து அந்த பலனை அனுபவித்து அது லோகத்துக்கும் நமக்கும் பிரயோஜகரமாக இருக்கிற வேலைங்களெல்லாம் செய்வோம். அந்த இன்ட்ரெஸ்ட் செய்து அதனால் டிலைட்டடாக இருப்போம். அதுதான் ரமணி. ரமணின்னா சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த நல்ல சுபகாரியங்களை செய்து அது கொடுக்குற பலனை அனுபவிச்சிக்கின்னு ரமணியாக அப்படி இருப்போம். நல்ல ஹாப்பியாக, டிலைட்டடாக, சந்தோஷமாக அப்படி இருப்போம். அந்த ரமணீய குணம், அந்த அந்த குணமே நீ தான். மறுபடியும் அந்த ரமணி உன்னை பார்த்தாலே அந்த சந்தோஷம் கூட வருது. அதனால் அந்த ரமணீய குணமாகவும் இருக்கிற நீ, அந்த ரதி அந்த இன்ட்ரெஸ்டாகவும் நீ தான் இருக்கிற. ஸோ நீ கொடுக்குற அந்த ஆர்வம், நீ கொடுக்குற அந்த சந்தோஷம், டிலைட்ஃபுல்னஸ்ஸு எல்லாமே அதுக்காக உனக்கு நமஸ்காரம். அதுதான் இந்த 2வது லைனில். ஸோ இந்த 2 லைன்லேயும் அம்மா நீ வேதங்களாக இருந்து எல்லாருக்கும் நல்ல சுபகாரியத்தை செய்ய வைக்கிற, அதுக்கு பலன் கொடுக்குற, அந்த செய்யணுன்ற ஆசை தூண்டி விடுற, அந்த ஆசையால் அப்புறம் அதை செய்து சந்தோஷப்பட்டு அது பலன் அனுபவித்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீயே வழிகாட்டுற. அதனால் நீ ஸ்ருதியாகவும் இருக்கிற, வேதமாகவும் இருக்கிற, அந்த செய்விக்கிற ஆர்வமாகவும் இருக்கிற அப்படின்றத அந்த 2 லைனில் சொன்னார். அதுக்கப்புறம் 3rd லைனில் சக்தியை நமோஸ்து, நீ சக்தியாக இருக்கிற. சக்தி கூட நீ தான், எல்லாமே நீ தான் சக்தி. இப்போ நம்ம சக்தின்றது பார்வதி தேவியை சொல்லுவோம், லலிதா தேவி, பராசக்தின்னு. இங்கே இதுக்கு முன்னே சொன்னோம் இல்லையா, அந்த 3 தெய்வங்களும் ஒன்று தான். சரஸ்வதி, கலைமகள், அலைமகள், மலைமகள், 3 பேரும் ஒரே தான் ரூபந்தான். அதனால் இந்த மலைக்கு பிறந்த பார்வதி தேவியானாலும், சமுத்திரகுமாரியான அலைமகளான லக்ஷ்மியாக இருந்தாலும், கலைமகள் ஆர்ட்டு நாலெட்ஜுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிற சரஸ்வதியானாலும் 3 பேரும் ஒன்று தான்ன்ற மாதிரி இங்கே நீ சக்தியாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். சக்தி நீ தான். இப்போ அந்த சக்தி கொடுக்க வேண்டியவளும் நீ தான். சக்தி, அந்த மாதிரி சக்திக்கு நமஸ்து, உனக்கு நமஸ்காரம். சக்தியாக இருக்கிற உனக்கு நமஸ்காரம். சதபத்திர நிகேதனாயை, நீ எதில் இருக்கிற? இப்போ சக்தின்னு சொன்ன உடனே நம்ம வெறும் பார்வதி அப்படின்னு மட்டும் புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால் உடனே சதபத்திர நிகேதனா, 100 பெட்டல்ஸ் கொண்ட லோட்டஸ், அதில் இருப்பவள்
தாமரையில் இருக்கிறன்னு உடனே லக்ஷ்மின்னு தெரியுது இல்லையா? ஸோ லக்ஷ்மியை கூட சக்தி அப்படின்னு சொல்லி, நீ சக்தியாக இருக்கிற, உனக்கு நமஸ்காரம். நீ உன் இருப்பிடம் எது? நிகேதனம்னா யுவர் டுவெல்லிங் பிளேஸ். நீ இருக்கிறது எங்கே? சதபத்திர அதில் இருக்கிற, அதாவது 100 பெட்டல்ஸ் கொண்ட அந்த லோட்டஸ் மேலே இருக்கிற, அது மேலே இருக்கிறவளே அப்படின்னு சொல்லி உனக்கு நமஸ்காரம். லாஸ்ட்டில் புஷ்டியை நமோஸ்து. புஷ்டின்னா என்னன்னா அபண்டன்ஸ், எல்லாமே நிறைஞ்சு இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிளென்டி. அந்த புஷ்டி அதுதான் அந்த வேர்டுக்கு அந்த மீனிங். பிளென்டினஸ், அபண்டன்ஸ், நிறைவாக இருக்குது, எல்லாம் நிறைஞ்சு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற புஷ்டியாக இருக்கிற நீ, அந்த மாதிரி புஷ்டியை, நீ புஷ்டியாக இருக்கிற, உனக்கு நமஸ்காரம். புருஷோத்தம வல்லபாயை, புருஷோத்தமனுடைய மனைவியானவள் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாருங்க. நீ வந்து புருஷோத்தமனுடைய வல்லபானா லவர் ஆர் கன்சார்ட், ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம். புருஷோத்தமன்ன்றது யார்? நாராயணர் இல்லையா? அவருக்கு தான் அந்த பேர் புருஷோத்தமன், புருஷ உத்தமன் அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய ஒய்ஃபானவளே அப்படின்னு சொல்லி இந்த வேர்ஸ் முடியுது. அதாவது என்ன சொல்கிறார்? அப்படியெல்லாம் இதெல்லாம் நீ தான் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது. ஸோ நீ தான் வேதங்கள், நீ தான் அந்த வேதங்களை சொல்லி கொடுக்குறதெல்லாம், சுப காரியங்களெல்லாம் செய்யறதுக்கான ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது நீ தான். அந்த மாதிரி வேதங்களை நீயே வேதமாக இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அது செய்யறதுக்கான சக்தியை கொடுத்து, அதனால் அதன் த்ரூவாக புஷ்டி கொடுக்குற, எல்லாருக்கும் அபண்டன்ஸ் கொடுக்குற, ஐஸ்வர்யம் கொடுக்குற, இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் செய்யணுன்ற எண்ணம் கொடுக்குற, முதல்ல தாட் கொடுக்குற, அதை கொடுத்து அதை செய்யறதுக்கான சக்தி கொடுக்குற நீ தான். அந்த சக்தியை கொடுத்து அப்புறம் புஷ்டியும் கொடுக்குற. ஸோ வரிசையாக அந்த 4ம் சொல்லிட்டார் அந்த 4 லைனில். இப்போ அவர் பண்ணதும் அதே தானே. மற்றவங்களுக்காக, அந்த அம்மாக்காக தானே பாடினார், தனக்காக கேட்டுக்கல. அந்த கேட்கணுன்ற எண்ணம் கொடுத்தது அம்மா தான், நீ தான் கொடுத்த. நான் அதுக்காக கேட்டேன், அதுக்கு புஷ்டியும் நீ கொடுத்துருக்குற அப்படின்ற மாதிரி சொல்லி நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். அந்த வேர்ஸ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது 12ஆவதுல என்ன சொல்கிறாருன்னா, நமோஸ்து நாளீக நிபானனாயை. நமஸ்காரம்மா, நமோஸ்துனாலே உனக்கு நமஸ்காரங்கள், சல்யூட்டேஷன்ஸ் டு யூ அப்படின்னு அர்த்தம். நாளீக நிபானனாயை, நாளீகம்னா தாமரை, தாமரையில் இருப்பவளே, அந்த மாதிரி அதுதான் நாளீகம். தாமரையில் இருக்கிறவள் இல்லை, இங்கே தாமரை போல இருக்கிறவள், தாமரை போல இருப்பவளே. இதுக்கு முன் ஸ்டாண்டால் தாமரையில் இருப்பவள்னு பார்த்துட்டோம் இல்லையா? இங்கே வந்து தாமரை போல. நிபானனா அப்படின்னா அந்த மாதிரி மலர்ச்சி, நிபானனான்னா அந்த மாதிரி பிரைட்னஸ், பிரைட்டாக இருக்கிற, தாமரையை போல் ஒரு பிரைட்னஸோடு இருக்கிற, மலர்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம். ஃபுல் ப்ளூமாக இருக்கும். லோட்டஸ் நல்லா திறந்து விரிஞ்சு இருக்கும்போது என்ன மலர்ச்சி, அந்த மலர்ச்சி, அந்த ப்ளூம், அந்த மாதிரி ஒரு பூ பூத்த மாதிரி இருக்கணும் முகம்னா என்ன அர்த்தம்? அந்த மலர்ச்சி இருக்கணும், அந்த சந்தோஷம் தெரியணும். பார்த்த உடனே அப்படி தாமரைப்பூ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக மலர்ச்சியாக இருக்கிறாங்க. ஃபுல் ப்ளூம் ஆன ஒரு ஃப்ளவர் எப்படி இருக்குமோ அப்படி நீ இருக்கிற அப்படின்ற அர்த்தம். அதனால் உனக்கு நமஸ்காரம். 2வது லைன், நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூமியை. இங்கே வந்து துக்தா ப்ளஸ் உததி, துக்தோததி, துக்தா ப்ளஸ் உததி அப்படின்னா பார்க்கடல். துக்தம்னா பால், மில்க். உததி அப்படின்னா ஓஷன், மில்க் ஓஷன் ஆர் ஓஷன் ஆஃப் மில்க். பார்க்கடல், பாலசமுத்திரம், அது உன்னுடைய ஜன்மபூமி. அந்த மில்க் ஓஷன் தான் உன்னுடைய ஜன்மபூமி. அதாவது நீ அங்கேருந்தான் வந்த, நீ பிறந்த அப்படி சொல்லி உனக்கு நமஸ்தே அப்படின்னார். அதுக்கப்புறம் 3வது லைனில் நமோஸ்து
சோமாமிருத சோதராயை. அந்த பார்க்கடல்லேருந்து வந்தாங்க இல்லையா, சோமா அமிர்தா சோதரா. அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது லக்ஷ்மி தேவி அதில் வந்தாங்க பார்க்கடல்லேருந்து. கூடவே யார் யார் வந்தாங்க? சோமா, சந்திரன், மூன். சோமாவும் அதுலேருந்து தான் வந்தது, அமிர்தமும் அதுலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் உனக்கு சிப்ளிங்ஸ் மாதிரி, உடன் பிறந்தவர்கள். கூடவே பிறந்தாங்கல்ல, உன் கூடவே வந்தாங்க, அதனால் சோதரா அந்த மாதிரி அர்த்தம். ஸோ நமோஸ்து சோமாவும் அமிர்தமும் உன் கூடவே வந்தாங்க, அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்தே. அது கடைசியில் நமோஸ்து நாராயண வல்லபாயை. அம்மா நாராயணனுடைய பத்தினியே, நாராயணனுக்கு பிரியமானவளே, உனக்கு நமஸ்காரம். ஸோ இப்படி விதவிதமாக சொல்லி நமஸ்தே சொல்லின்னு இருக்காருங்க. வந்து எனக்கு நான் கேட்டதுக்கு நீ இதை கொடுத்துருக்குற அப்படின்னு தேங்க்யூ 10 தடவை சொல்லுவோம் இல்லையா, யாருனா நல்லது செய்தா. அந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நமஸ்தே அம்மா, நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்லி விதவிதமாக அவங்கள புகழ்ந்து, நீ இப்படியா இருக்கிற, நீ அப்படியா இருக்கிற. அதாவது நாளீக்க நிபான நாயனம்மா, தாமரை போல் மலர்ந்த முகம் கொண்டவள். இது எல்லாமே இப்போது பணம், ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க கூட இப்படி தான் இருக்கணும், அந்த அர்த்தத்துலேயும் பார்க்கணும் இதை. இப்போ ஐஸ்வர்யம் வந்துடுச்சு, வந்தவங்க அழுமூஞ்சா இருக்கலாமா? ஐஸ்வர்யமாக சாதாரணமாக பணமெல்லாம் இருக்குது, நல்ல பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, எல்லா வசதியோடு இருக்கிறாங்கன்னா அவங்க மலர்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கணும் அவங்கள. அழுமூஞ்சித்தனமாக இன்னும் பத்தலைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நாளிகா நிபான நாயினா அந்த மாதிரி தாமரை போல் மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் பால சமுத்திரத்துலேருந்து வந்தாங்க அம்மா, அதனால் பால் போல் மனசு இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி பணம் இருக்கிறவங்க கூட அப்படி தான் இருக்கணும், வெள்ளை மனசு, யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கணும். அதுக்கப்புறம் சோமா, சந்திரனும் அமிர்தமும் ரெண்டும் எப்படிப்பட்டது? வெள்ளையாகவும் இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும், கூலிங். ஸோ அந்த மாதிரி கூல் மனசோடு இருக்கணும். பார்த்தாலே 4 பேர் எவ்வளோ நல்லா தெரியுற எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கிட்ட போகலாம், அவங்களோட பேசலாம், அவங்களோட இருக்கலாம், அப்படி ஆசைப்படணும். அவங்கள பார்த்தாலே சிடுன்னு மூஞ்ச வச்சுன்னு இருக்கிறவங்கள பார்த்தா, ஐயோ அவங்கக்கிட்டே போகலாம், எனக்கு தூரம் எங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ குளிர்ச்சியாக இருக்கணும், மற்றவங்கள வந்து ஈஸியாக வந்து பழகிற மாதிரி குளிர்ச்சியாக இருக்கணும். இதெல்லாம் குவாலிட்டிஸ் ஃபார் நல்ல பணம் இருக்கிறவங்க அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஐஸ்வர்யம் வந்தால் இதெல்லாம் வரும், தானாக இருக்கும். சில பேருக்கு அதை இருக்க மாட்டாங்க, அப்படி இன்னும் பத்தலை எனக்கு ஏதோ ஒரு குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், எப்போவுமே நம்ம எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு யாராவது கேட்டால் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படி தான் சொல்ல வரணும். நோய்ங்க இருக்கும் ஏதோ, அதை முதல் சொல்லின்னு ஐயோ எதையும் கேட்குறேன், இந்த வலி அந்த வலி இப்படி சொல்கிறதெல்லாம் மங்களகரமான விஷயங்க இல்லை. அதனால் அந்த மாதிரி மலர்ச்சியான முகத்தோடு இருக்கணும், பாலை போல் மனசு வெள்ளையாக இருக்கணும், கூலிங்காக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும். அதெல்லாம் குணங்க, நல்ல குணங்க. அதையும் சொல்கிறாரு இதில். சொல்லி அந்த மாதிரி நீ இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் கூட அப்படி இருக்க தான் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் சொல்லி நமஸ்காரம் சொல்லியிருக்காரு. நாராயண வல்லபாயே. இப்போ முதல் பார்த்த அந்த 10ல் விதவிதமாக சொன்னாங்க. அதை ஒரு தரம் பார்க்கலாம். அங்கே என்ன சொன்னாங்க? மங்கள தேவதா, லக்ஷ்மியை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எவ்ரி வேர்ஸில் ஒரு எண்டிங்கில் மங்கள தேவதை நீ. அப்புறம் சாகர சம்பவா, சமுத்திரத்தில் பிறந்தவ. புஜங்க சயனாங்கனாய, அதாவது பாம்பு மேலே படுத்திருக்கிறவருடைய மனைவி. கமலாலயாய, கமலத்தில் இருப்பவள், தாமரையில். அப்புறம் பார்கவநந்தனா, பார்கவ ரிஷிக்கு மகளாக பிறந்தவள். அப்புறம் மகராலய கன்யகா, அதாவது க்ராக்கடைல்ஸ் டுவெல் பண்ணுற சமுத்திரத்திலிருந்து வந்த கன்யானி. அப்புறம் இந்திரா, இந்த மாதிரிலாம் அட்ரஸ் பண்ணார் அங்கே. புஷ்கர விஷ்டராய, அதுவும் தாமரையில் உட்கார்ந்துருப்பவள்.
நாராயண பிரணயினி, நாராயணனுக்கு பிரியமானவள். திரிபுவனைக்க குரு தருண்யை, 10வதுல இது பார்த்தோம். திரிபுவனத்துக்கும் குருவானவருக்கு தருண்யை, யூத்ஃபுல் ஒய்ஃபாக இருக்கிற அப்படின்னு இல்லையா, அப்படியெல்லாம் அட்ரெஸ் பண்ணார். இப்போ இங்கே நமஸ்தே சொல்லும்போது கூட வல்லபான்ற வேர்டு சொல்லி பண்ணுறார். நீ இந்த மாதிரி அவருக்கு பத்தினி, புருஷோத்தமனுடைய பத்தினி, நாராயணனுடைய பத்தினி, அப்படி இந்த 2 பார்த்தோம். அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ.